பொரி ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். மசாலா பொரின்னு சொல்லலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும். 10 நாளைக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். 10 டேஸ் வரைக்கும் இது கெட்டு போகாது. கிறிஸ்பியாக நல்லாவே இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் லேசாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கிறிஸ்பியானால் போதும். இது கூட நம்ம 1 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது கூட எந்த கப்பில் நம்ம வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் உடச்சக்கல்லை எடுத்துக்கலாம். உடச்சக்கல்லை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். ஃபுல் ரெசிபி இதில் நம்ம ரெடி பண்ணிடலாம். உடச்சக்கல்லை வேர்க்கடலை எல்லாம் சேர்க்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. உடச்சக்கல்லை நல்லா வறுப்பிட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை உடச்சக்கல்லைக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொரியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். அது சால்ட்டட் பொரி தான், அதனால் அது ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ உடச்சக்கல்லைக்கும் வேர்க்கடலைக்கும் என்ன உப்பு வேணுமோ அது மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட முந்திரி திராட்சை மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம பொரி சேர்த்துக்கலாம். பொரி சேர்த்ததுக்கப்புறமா பொரிக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சுகர் பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் சேர்ந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் சுகர் பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆனில் வச்சு பண்ணோம்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கருகிடும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கனாக்கா ஒரு 10 டேஸ் வரைக்கும் கிறிஸ்பியாக கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். சர்வ் பண்ணுறப்ப வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு பவுலில் அதை சேர்த்துட்டு பொரியும் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை உடச்சக்கடலை ரெண்டும் ஆல்ரெடி நீங்கள் வறுத்து வச்சுருந்தீங்கன்னா பொரி கூட இதை கலந்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு வெங்காயம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், காரப்பொரி ரெடியாக ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.